ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? பார்த்தீங்க அப்படின்னா இது வந்துட்டு டியூஸ்டே மார்னிங் காலையில் ரொட்டீன் தான் வந்துட்டு பார்க்க போகிறீங்க. எழுந்திரிச்சிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அதுக்கப்புறம் நேராக கிச்சனுக்கு வந்தாச்சு. நேற்று சாயங்காலமே வந்துட்டு நான் வந்துட்டு மாவு வந்து அரைச்சி வச்சுருந்தேன். அதாவது கேழ்வரகு மாவு, கேப்ப மாவுன்னு சொல்லுவோம் இல்லையா, கேழ்வரகு போட்டு ஊற வச்சு அரைச்சி வச்சாச்சு. இன்றைக்கி காலையிலேக்கு நம்ம வீட்டில் வந்துட்டு இட்லி தான் வந்து செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன். ஒரு நாளும் நைட்டு தூங்கும் போதெல்லாம் எனக்கு தோணும், இன்றைக்கி எல்லா வேலையும் முடிச்சிட்டோம், நீ நாளைக்கு காலையில் எழுந்திரிக்கும் போதும் சீக்கிரமாக எழுந்திரிக்கணும், சீக்கிரமாக வேலையெல்லாம் வந்து முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. பப்ளிக் எக்ஸாம் கூட நம்ம இந்தளவுக்கு வந்து பயப்பட மாட்டோம். ஒரு நாள் லேட்டாக எழுந்திரிச்சிட்டோம் அப்படின்னா படபடன்னு ஆயிரும். ஐயோ எந்த வேலை பார்க்குறது, என்ன செய்கிறது, என்ன சமைக்கிறது அப்படிங்கிற மாதிரி. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி ஒரு லன்ச்சு ப்ளஸ் காலையில் டிஃபன் முடிச்சிட்டோம் இல்லையா, இனி நாளைக்கு என்ன சமைக்கிறது அப்படிங்கிறத யோசிச்சே பாதி மெண்டல் ஆயிடுவோம். ஏன்னா எல்லாமே இருக்கும் வீட்டில் வெஜிடபிள்ஸ்லாம், ஆனாலும் நம்மளுக்கு வந்துட்டு ஒரு யோசனை வந்து ஓடிக்கிட்டே இருக்கும், நாளைக்கு என்ன சமைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. கேழ்வரகு மாவு நல்லா வந்து புளிச்சு பொங்கி வந்திருக்கு. நேற்று தயிருக்கும் வந்து போட்டு வச்சுருந்தேன், தயிரும் நல்லா வந்து உறைஞ்சி வந்திருக்குங்க. தயிர் இதெல்லாம் வந்து எடுத்து ஃப்ரிட்ஜில் போட்டுட்டு இப்போ வந்துட்டு உப்புச்சாடி வந்து நைட்டு வந்து கழுவி வச்சுருந்தேன். அது குப்பரை கவுத்து வச்சுருந்தனால அது வந்து கொஞ்சம் ஈரமாக இருக்குது. அதை வந்து தொடச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம எடுத்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, உப்பு போட்டு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 உப்புச்சாடியுமே எடுத்து தொடச்சிட்ருக்கேன். ஒன்றில் வந்து கல் உப்பு, ஒன்றில் வந்துட்டு சால்ட்டு வந்து போட்டு வைப்பேன். கல் உப்பு வந்துட்டு பல்காக வந்துட்டு இங்கே சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட் திருப்பத்தூரில் போனோம் அப்படின்னா இங்கே உப்பு கடை இருக்குது, அங்கே வந்துட்டு பல்காக வந்து வாங்கிட்டு வந்துடுறது. ஒரு 5 கிலோ 6 கிலோ அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வந்து அதை வந்து இப்போ வச்சுக்கிறது. பெரிய உப்புச்சாடி இருக்கும் இல்லையா அந்த காலத்துலலாம், அந்த மாதிரி உப்புச்சாடி என்கிட்ட வந்துட்டு இல்லை, எங்கள் அம்மாட்ட இருந்துச்சு. அதில் ஒன்று தூக்கிட்டு வந்தேன். அதை என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, எப்படியோ இந்த வீடு மாறி ஜாமான் வந்து தூக்கிட்டு வரும்போது எப்படியோ அது வந்து தெரிச்சிருச்சு. அதனால் அதில் வந்து உப்பு வந்து கொட்டி வைக்க முடியாது. இன்னொரு பெரிய உப்புச்சாடி வந்து வாங்கணும் அப்படின்ட்டு ஒரு பிளான் வந்துட்டு இருக்குது. அது எப்போ வாங்க போகிறேன்னு தெரியல. எங்கேயாவது பார்த்தேன் அப்படின்னா அது கண்டிப்பாக வந்துட்டு வாங்கணும். அதுக்கப்புறம் உப்பு வந்து கொட்டி முதல்ல கிச்சனில் வந்து வச்சாச்சு. எப்போவுமே உப்பு, மஞ்சள், அதுக்கப்புறம் அரிசி, தண்ணி, ஜீனி, இந்த மாதிரி ஐட்டம் எல்லாமே வந்துட்டு எப்போவுமே நிறைய இருக்கணும் அப்படின்ட்டு நான் நினப்பேன். ஒரு பதிவில் பார்த்தேன், உப்பு, தண்ணி, பருப்பு, அரிசி, அதுக்கப்புறம் வந்துட்டு ஊறுகாய், இதெல்லாம் வந்து எப்போவுமே கிச்சனில் வந்துட்டு இருக்கணுமா. குபேரருக்கு வந்து ஒசந்தது அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. நம்ம வீட்டிலலாம் வருஷக்கணக்காக இருக்குது, ஒன்றும் இம்ப்ரூவ்மெண்ட் வந்துட்டு இல்லை. ஐயோயோ என்னத்தை சொல்கிறது. சரி, சொல்கிறத நம்ம வந்து எடுத்துக்க வேண்டியதான், வேணுங்கிறத எடுத்துக்கலாம், வேண்டாம்னா விட்டுடலாம். இப்போ இட்லி வந்து ஊற்றி வச்சாச்சு. நேற்று வந்துட்டு அம்மா வரும்போது இந்த நோம்பு கஞ்சி வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அந்த நோம்பு கஞ்சி வந்து எல்லாருமே சாப்பிட்டாங்க. நான் வந்துட்டு சாப்பிட்ல, லைட்டாக கொஞ்சம் மட்டும் டேஸ்ட் வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே வச்சுட்டேன்னா மீதம் இருந்துச்சு. சரி, அதை சூடு பண்ணி வச்சோம் அப்படின்னா அந்த பிள்ளைங்க வந்து சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து சூடு பண்ணிகிட்டு இருந்தேன். சரி, பொழுதும் அதாவது காலையில் நல்லா விடிஞ்சிருச்சு. சரி, ஜன்னல் எல்லாமே ஓப்பன் பண்ணி விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜன்னல் எல்லாமே வந்துட்டு ஓப்பன் பண்ணி விட்டுட்டு சைட் பை வந்துட்டு 1 by 1 வேலை வந்து பார்க்க ஆரம்பிக்க வேண்டியதான். என்ன நம்ம பொழப்பு, எப்போ பார்த்தாலும் கழுவி விளக்கி கூட்டி பெருக்கி சமைச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்படி தான் வந்துட்டு என்னோடய லைஃப் வந்து போயிட்டுருக்கு. அதில் இடைப்பட்ட நேரத்தில் இந்த மாதிரி யூடியூப்பில் வீடியோ போடுறது, எடிட் பண்ணுறது, இந்த மாதிரி பண்ணும்போது கொஞ்சம் ஏதோ மைண்டுக்கு ரிலாக்ஸாக இருக்குது. நம்ம சேனல்லாம் அந்தளவுக்குலாம் வந்து க்ரோத்தெல்லாம் வந்துட்டு ஆகாது ஒருக்கு. ஏன்னா நம்ம முகராசி வந்து அப்படின்னு நினச்சிக்கோங்களே. ஐயோ என்ன சொல்கிறது, மீனராசி ரேவதி நட்சத்திரம் ஆகா ஓகோங்கிறாங்க.
எப்போ நீங்கள் சொல்ல வேண்டாம், இங்கே வாழ்க்கையே ரொம்ப ஆகா ஓகோன்னு தான் போயிட்டுருக்கு. நீங்கள் வேறு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கை வேறு போட்டுக்கிட்டு இருக்காமல் என்ன நடக்கட்டுருக்கோ அது நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பேசாமல் இருக்க வேண்டியதாக இருக்குது. எங்கிட்டு போனாலும் முட்டுச்சந்தாக இருந்தால் நம்ம என்ன தான் வந்து பண்ணுறது. நானுமே நினப்பேன், ஒருத்தவங்களாம் வந்து வீடியோ போடுறது அந்தளவுக்கு வந்துட்டு இதுவாக இருக்காது. பட் அவங்களுக்குலாம் வியூவர் சப்ஸ்கிரைபர்லாம் வந்து கூடும். நம்ம கரெக்டாக தானே போகிறோம், கரெக்டாக தானே எடிட் பண்ணி போகிறோம், நம்மளுக்கே வந்துட்டு இப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் வந்துட்டு நினப்பேன். என்னோடய ஹஸ்பண்ட் வந்து சொல்லுவார், நீ வருஷக்கணக்காக போட்டுக்கிட்டு இருக்க, ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டையும் காண, எதுக்கு நீ வந்து போட்டுக்கிட்டு இருக்க, இதை போடவே போடாத அப்படின்னு சொல்லி இப்போல்லாம் வந்து சொல்கிற அளவுக்கு ஆகிப்போச்சு. என்ன பண்ணுறது, பார்க்குற வியூவர்ஸ் நீங்கள் தயவு செஞ்சு கொஞ்சம் அந்த லைக்கெல்லாம் வந்து போட்டுவீங்க அப்படின்னா கொஞ்சம் எனக்கு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். நம்ம சேனல் வந்து இன்னும் க்ரோத் ஆக்குறதுக்கு நீங்கள் தான் வந்துட்டு எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும், ஹெல்ப் பண்ணணும், அவ்வளோதான். இப்போ காலையிலேக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட்லி இருக்குது, நேற்று வச்ச குருமா இருக்குது, அதை சூடு பண்ணி வச்சாச்சு. காலையில் டிஃபன் வந்து முடிஞ்சு. மதியானத்துக்கு என்ன பண்ணுறதுன்னு ஒரே யோசனை. என்னோட அது இவ்வளோ காய் இருக்குது, ஆனால் என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கிறதே பாதி மண்டை பிச்சுக்குதே அப்படின்னு சொல்லிட்டு சரி தட்டக்காய் இருந்துச்சு. தட்டைப்பத்தங்காய் தட்டக்காய் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம கிராமத்தில். தட்டைப்பத்தங்கான்னு தான் எங்கள் அம்மாலாம் சொல்லுவாங்க. நானுமே அப்படி சொல்லி தான் வந்து பழக்கம். அதை வந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். சரி இப்போ இதில் என்ன பண்ணுறது, ஆல்ரெடி இதில் வந்துட்டு தேங்காய் அரைச்சி ஊற்றி சிக்கன் கிரேவி மாதிரி இதெல்லாம் வந்து வச்சாச்சு. இன்றைக்கி என்ன பண்ணுறதுன்னு ஒரே யோசனை பண்ணிக்கிட்டே தான் நான் வந்துட்டு சைட் பை வந்து காய் எல்லாமே ஒன்று ஒன்றா எடுத்து கட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஒரு 5 கொத்தாக எடுத்து கட் பண்ணேன். அப்போ தான் வந்து இது கட் பண்ண முடியும். ஒன்று ஒன்றா கட் பண்ணோம் அப்படின்னு இன்றைக்கி பூரா கட் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியதான். சரி இதில் வந்து புளிக்குழம்பு மாதிரி வந்து வைக்கலாம், புளி அதிகமாக ஊற்றாமல் தக்காளி அதிகமாக போட்டு புளிக்குழம்பு மாதிரி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பிளான் பண்ணிட்டேன். ஆனாலுமே இன்னும் நிறைய இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சரி பாதி வந்துட்டு முட்டை போட்டு பொரியல் வந்து பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தட்டக்காய் பாதி வந்து முட்டை போட்டு பொரியல், பாதி வந்துட்டு புளிக்குழம்பு மாதிரி வந்து வச்சுருந்தேன். ரொம்ப டேஸ்ட்டாக தான் இருந்துச்சு. அப்புறம் சைட் பை வந்து பார்த்திங்க அப்படின்னா அரிசி வந்து ஊற போட்டுட்டு அரிசியை கழுவிட்டு சாதம் ஒரு சைடு வச்சுட்டேன். நான் வந்துட்டு 1 பாட் ரைஸ் மாதிரி வைக்கலாம் ஏதாவது அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளானு. அப்புறம் சரி இப்படியே வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒயிட் ரைஸுக்கு வந்துட்டு அரிசி வந்து போட்டு அதை வந்து அதாவது சாதம் வந்து வடிக்கிறதுக்கு சாதத்தை அடுப்பில் வச்சாச்சு. அவ்வளோதான் மேட்டர். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ராகி இட்லி ரொம்ப சூப்பராக சாஃப்டாக வந்து வந்துச்சு. அதை நீங்களே பாருங்கள், உங்களுக்கே தெரியும். சரி அப்படின்னு சொல்லிட்டு 2வது தட்டும் வந்து ஊற்றிட்டேன். இப்போல்லாம் என்னமோ தெரியல, பசிக்கவே மாட்டேங்குது. எனக்கு மட்டும்தான் அப்படி இருக்கா இல்லை உங்களுக்கும் இப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். வேலை பார்க்குறோம் அடேங்கப்பா, நைட்டு தூங்குற வரைக்கும் வேலை பார்த்துக்கிட்டே தான் இருக்குது. என்ன புலப்படாது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஐயோ சாமி அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஒன்றும் சொல்கிற மாதிரி இல்லை. கல்யாணம் பண்ணி ரொம்ப சந்தோஷமாக குதூகலமாக இருக்கலாம் அப்படின்லாம் வந்துட்டு நினைப்பீங்க. நானும் அப்படி தான் நினச்சேன். ஆனால் அது வந்துட்டு கிடையாது. வருஷம் 365 நாளும் கழுவுனதே கழுவி, விளக்குனதே விளக்கி, துவைச்சதே துவைச்சி, கூட்டினதே கூட்டி, அடுத்து என்ன சமைக்கிறது, நாளைக்கு என்ன சமைக்கிறது, இதுகளுக்கு என்ன டிஃபன் பாக்ஸ் கட்டுறது அப்படின்னு சொல்லி அப்படியே யோசிச்சு இப்படியே வாழ்க்கை போயிட்டே இருக்குது. சரிங்களா. ப்ளஸ் நம்மளும் வந்துட்டு ஏதாவது பண்ணணும், ஏதாவது செய்யணும், நம்மளும் சுயமாக வந்துட்டு ஏதாவது ஏர்ன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு இதுக்கு ஒரு லைசன்ஸ் எடுத்து மாவு பிஸ்னஸ், அதாவது ஹெல்த் மிக்ஸு, அதுக்கப்புறம் ஏபிசி மால்ட்டு இதெல்லாம் வந்து ரெடி பண்ணிட்டேன். அதை விட ரொம்ப ஸ்பீடாக போகுது. அது பிக்கப் ஆகிருக்கு பார்த்திங்க அப்படின்னா வேறு லெவல் பிக்கப் ஆகிருக்கு. அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க. ஆரம்பிக்கிற அந்த ஒரு என்ன சொல்கிறது, ஆரம்பிக்கிற கொஞ்ச நாள் வந்துட்டு கொஞ்சம் ஏதோ பிக்கப் ஆன மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு இப்போலாம் வந்து சேல்ஸ் இல்லை. இதெல்லாம் பார்த்துட்டு நிறைய பேர் நல்ல வருமானம் வருது, யூடியூப்பில் இருந்தும் வருமானம் வருது, ப்ளஸ் மாவு பிஸ்னஸ் ஆரம்பித்து அதிலே வருமானம் வருதுன்னு மண்ணாங்கட்டி வருது. வகுத்தறிச்சலை கிளப்பாமல் பேசாமல் கடங்க வாங்கிட்டு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இப்போ ஒரு கடாய் வச்சுட்டு அதில் எண்ணெய் ஊற்றிட்டு வெந்தயம் சோம்பு போட்டு அது பொரிஞ்சதுக்கப்புறம் சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, தக்காளி, அதுக்கப்புறம் மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், மல்லித்தூள் இதை போட்டுட்டு அதுக்கப்புறம் காய் போட்டுட்டு லாஸ்ட்டாக அதில் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஓரளவு வதங்கினதுக்கப்புறம் இதில் வந்துட்டு நம்ம தண்ணி ஊற்றி கொதிக்க வைக்க போகிறோம். வேணும் அப்படிங்கிறவங்க புளி வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்துட்டு புளி வந்து சேர்க்கலை. ரொம்ப புளியெல்லாம் போட்டால் எனக்கே இப்போலாம் வந்து பிடிக்க மாட்டேங்குது. பிள்ளைங்க சுத்தமாக சாப்பிட மாட்டாங்க. எப்போயாவது தோணுனா தான் அவங்க புளிக்குழம்பு வந்து சாப்பிடுவாங்க. அதனால் தக்காளி மட்டும் அதிகப்படுத்திக்கிட்டேன். நெக்ஸ்ட் வந்து பால் வந்து காய வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பசும்பால் வந்துருச்சு வீட்டுக்கு. அதையும் வந்து காய வச்சுட்டு சாதம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வெந்துருச்சான்னு பார்க்குறதுக்கு நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா, ஃபஸ்ட்டு ஒரு சாதத்தை எடுத்து நசுக்கி பார்ப்பேன். அதுக்கப்புறம் ஒரு சாதத்தை எடுத்து வாயில் போட்டு மென்று பார்ப்பேன்.
வெந்துருச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நான் வந்து கவுப்பேன். இந்த மாதிரியெல்லாம் லூசுத்தனமாக நீங்கள் யாராவது வந்து பண்ணியிருக்கீங்களா? நான் அந்த லூசுத்தனமெல்லாம் வந்து பண்ணிகிட்ருப்பேன். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா சாதம் கவுக்கிற அந்த பவுலில் வந்துட்டு இந்த இப்போ கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தூள் எல்லாத்தையும் அதில் போட்டு வச்சுட்டேன். அதுக்கப்புறம் அசிதாரை சொல்லி இதை போய் ஊற்றிட்டு வா அங்கே வெளியில் செடியில் வாழைக்கட்டையில் அப்படின்னு சொல்லிட்டு வாழைக்கட்டை, அதுக்கப்புறம் முருங்கை மரம் அது அடி தூரில் வந்து இதை ஊற்றிட்டு வந்துடுறது. இப்போ நெக்ஸ்ட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு கடாய் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு இதில் கடுகு உளுந்து இது மட்டும் வந்து சேர்த்துக்கிட்டேன். இப்போ வந்து தட்டக்காய் வந்து முட்டை போட்டு பொரிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஒரே ஒரு ஆனியன் மட்டும் கட் பண்ணிக்கலாம், ஆனியன் போட்டோம் அப்படின்னா அந்தளவுக்கு நல்லா இருக்காது அப்படின்ட்டு ஒரு ஆனியன் போட்டு கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் சைட் போய் கட் பண்ணிட்டேன். இங்கிட்டு பால் இருக்குது, அங்கிட்டு கடுகு வெடிச்சிக்கிட்டு இருக்கு. இப்போ இதுவா அதுவா எது ஃபஸ்ட்டு வரும் அப்படின்னு தெரியலை. எனக்கு மண்டையே பிச்சுக்கிச்சு. அதில் பாலும் பொங்குது இல்லை, அங்கிட்ட அது வேற கருகிக்கிட்டு இருக்கு, மொத்தமாக கருகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஆஃப் பண்ணிவிட்டு பால்கிட்ட வந்து நிற்கிறேன். ஒரு பிட்டு வந்து பொங்குதேல். நம்ம ஏதாவது ஒரு வேலை பார்த்தோம் அப்படின்னா டபக்குன்னு வந்து பொங்கி ஊற்றிடுது. அப்போ எவ்வளோ பெரிய கேடியாக இருக்குன்னு பார்த்துக்கோங்க. பாலை பொங்க விடுறதே எனக்கு வேலையாக போச்சுங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துலேயே நின்று பார்த்துக்கிட்டே இருக்கேன். பொங்குவனாங்குது. டக்குன்னு நம்ம ஏதாவது ஒரு வேலை கிச்சனுக்குள்ளே அங்கிட்டு இதை மறந்துட்டு வேறு வேலையை தொட்டோம் அப்படின்னா டபக்குன்னு வந்து பொங்கி ஊற்றும். ஐயோ பொங்குதே அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக உடையாந்து ஸ்பீடாக வந்து அமர்த்த வரையில் அப்படியே பொங்கி ஊற்றிடும். அடைச்ச அப்படிங்கிற மாதிரி ஆகி போயிடும். அப்புறம் திருப்பி நான் வந்துட்டு துடைக்கிற மாதிரி இருக்கும். இதுதான் நடந்துகிட்டு இருக்கேன் என்னோடய கிச்சனில் இப்போ ரீசெண்ட் டைமாக. இப்போ இந்த வாரம் தான் வந்துட்டு அதிகமாக பால் பொங்க விடலை, அதுதான் வந்துட்டு மேட்ரு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் வரமிளகா இதை கிள்ளி வந்து போட்டுட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் தட்டக்காய் கொஞ்சம் இருந்துச்சு இல்லையா, அதையும் வந்து இதில் வந்து போட்டு நல்லா வந்து வதக்கிட்டு பார்த்திங்க அப்படின்னா இது வெந்த மாதிரியே தெரியலை. எக்ஸ்ட்ரா நம்ம தண்ணி ஊற்றணும், அப்போ தான் வந்து நல்லா வெந்து வரும், இல்லாட்டி அந்தளவுக்கு வேகாது இது. அதனால் வந்துட்டு தண்ணி கொஞ்சம் ஊற்றி அதை மூடி வச்சுட்டேன். இங்கிட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா தட்டக்காய் புளிக்குழம்புக்கு வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக பூண்டு வந்து தட்டி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் அந்த சூட்லேயே வச்சுட்டு அதுக்கப்புறம் இறக்க வேண்டியதான். முட்டை உடச்சி ஊற்றுனா முட்டை ஓட்டையும் சேர்த்து போடுறேன் பார்த்திங்களா. இப்படி தான் வந்துட்டு ஏதாவது ஒன்று நடந்துக்கிட்டே இருக்குது. வாழ்க்கையிலையும் இப்படி தான் நடக்குது, ரியல் லைஃப்லேயும் இப்படி தான் நடக்குது, வாழ்க்கையிலேயும் இப்படி தான் நடக்குது, ரியல் லைஃப்லேயும் இந்த மாதிரி தான் நடக்குது. என்ன முயற்சி பண்ணாலும் நோ யூஸ், நோ இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி. இப்போ பார்த்திங்க அப்படின்னா காஃபி வந்து அவங்களுக்கு போட்டுட்டு நெக்ஸ்ட்டு வந்துட்டு மஞ்சத்தூள், மிளகுத்தூள், ஜீரகத்தூள் இது 3ஐயும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உப்பெல்லாம் வந்து இருக்கா என்னென்னு செக் பண்ணி பார்த்தேன். லைட்டாக உப்பு வந்து கம்மியாக இருந்தனால உப்பையும் போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்தோம் அப்படின்னா சூப்பரான தட்டக்காய் முட்டை போட்டு பொரியல் வந்துட்டு ரெடி பிள்ளைங்களுக்கு லஞ்சுக்கு. இவங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் கட்டுறதுக்குனே தினமும் ஒரு சைட் டிஷ்ஷு, தினமும் ஒரு மெயின் டிஷ்ஷு இந்த மாதிரியே வந்து செஞ்சுக்கிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது. நம்மளுக்கு வந்துட்டு என்ன சொல்கிறது, வெஜிடபிள்ஸ் என்ன வெஜிடபிள்ஸ் கொடுத்தாலும் அதில் ஏதாவது ஒன்று செஞ்சுருவேன். செய்ய தெரியாது அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு கிடையாது. ஆனால் இந்த வேர்ல்டு லெவலில் வந்துட்டு ஃபேமஸான ஃபுட்டு அந்த மாதிரியெல்லாம் நம்மளுக்கு வந்து செய்ய தெரியாது. நம்ம வந்து இந்த கிராமம் ப்ளஸ்ஸு இப்படி சமைச்சு நம்ம வந்து பழகுனதுனால நம்மளுக்கு தெரிஞ்சதை தான் நம்ம வந்து சமைக்க முடியும். அப்படிலாம் சமைக்கணும் அப்படின்னா அதுக்கு இன்க்ரீடியன்ட்ஸ் வாங்கணும், பண்ணணும், இவ்வளோ வேலை இருக்குது. நம்ம பட்ஜெட்டுக்குள்ளே என்ன உருட்ட முடியுமோ அதை தான் வந்து உருட்ட முடியும், வேறு வழி இல்லை. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா பிள்ளைங்களும் நானும் வந்துட்டு காஃபி வந்து குடிச்சிட்டு சுபஸ்ரீ பூ பறிச்சிட்டு இருந்தா. அதை வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா கட்டித்தா அப்படின்னு சொன்னால் அதை தான் வந்து கட்டி கொடுக்க போகிறேன். என்ன பேசுகிறேன் அப்படின்ட்டு பார்க்குறீங்களா? வேறு என்னத்தை பேச போகிறேன், இவ்வளோ வீடியோ போடுறேன், நிறைய பேர் பார்க்குறீங்க, ஒரு லைக் போட மாட்டேங்கிறீங்க, வீடியோ ஷேர் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஒரு வீடியோவும் வந்துட்டு ஏனோ தானோன்னு நான் வந்து எடுக்கிறதில்ல. எனக்கு மனசுக்கு பிடிச்சிருந்தா தான் அதுக்கேற்ற மாதிரி நான் எடிட் பண்ணி வீடியோவே வந்துட்டு நான் வந்து போடுவேன். ஒன்றுமே தெரியாது யூடியூப்பில், ஜீரோ தான். ப்ளஸ்ஸு இப்போ இந்தளவுக்கு வந்து கற்றுக்கிட்டேன் அப்படிங்கிறப்ப அது வந்து பெருமையாக தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எதுவுமே தெரியாததை நம்ம இந்தளவுக்கு வந்து கற்றுக்கிட்டு நம்ம வந்து செய்கிறோம் இல்லையா, அது ஒன்று. அது பிடிச்சிருந்தா தான் நம்ம இந்தளவுக்கு வந்து நம்ம ட்ராவல் பண்ணி அதை வந்து கொண்டு வர முடியும். ஒரு எதுவாக இருந்தாலும் ஒரு இஷ்டத்தோட ப்ளஸ் அதில் வந்து நம்மளுக்கு ஹாப்பினஸ் இருக்குது, அது நம்மளுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் தான் நம்ம இந்தளவுக்கு வந்து நம்ம ட்ராவல் பண்ணி வர முடியும். ப்ளஸ் கிட்டத்தட்ட 4-5 வருஷம் ஆகப்போது. நோ யூஸ், நோ இம்ப்ரூவ்மெண்ட், எதுவுமே வந்துட்டு கிடையாது. இதில் இன்கமும் வரல, அதையும் வந்து சொல்லிடுறேன். மாவு பிஸ்னஸ் பண்ணேன், அதுவுமே 1-2 பாக்கெட்டாக தான் வந்து விற்கிது. இன்றைக்கி கூட ஒருத்தவங்க கால் பண்ணியிருந்தாங்க, ஏபிசி மால்ட் வந்துட்டு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு தெரிஞ்சன்னா அவங்களுக்கு வந்துட்டு இனிமேல் மத்தியானத்துக்கு மேலே ரெடி பண்ணி அதுக்கப்புறம் நான் வந்துட்டு நாளைக்கு வந்துட்டு கொடுக்கணும். இப்படி தான் வந்து போயிட்டுருக்கு லைஃபு. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா
நிறைய சேல்ஸு ப்ளஸ் வந்துட்டு யூடியூப்பில் தொடர்ந்து விடாமல் வீடியோ போட்டுகிட்டே இருக்காள், இவளுக்கு வந்து இன்கம் வருது அதனால் போடுறா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து நினைக்கிறீங்க, சொல்கிறீங்க. அது வந்துட்டு கிடையாது, சரிங்களா? அதுதான் உண்மை. நீங்கள் நம்பினாலும் சரி நம்பாட்டியும் சரி, வேறு ஒன்றும் இல்லை. இதோட இந்த வீடியோ முடியுது. பிடிச்சிருந்துச்சோம்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப்.